சந்திராஷ்டமம். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஒருவரின் ஜென்ம ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் பிரவேசிக்கும் 2.25 நாட்கள் சந்திராஷ்டம தினங்களாக அனுஷ்டிக்கப்படுகிறது. சந்திராஷ்டம நாட்கள் எப்படியெல்லாம் இருக்கும்? ஆஹா, சரிதான்டா. அண்ணா வணக்கம். பாத்திர வேண்டியதான். சிவனேன்னு இருக்கிற உங்ககிட்ட வந்து எவனாவது உரண்டை இழுப்பான். அப்படி இல்லைன்னா தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? சிவனேன்னு இருக்கிற இன்னொருத்தனை போய் நீங்கள் போய் உரண்டை இழுப்பீங்க. அதுவும் இல்லைன்னா கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாடுறா, குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஐயோ, தீப்பறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படா எரியுது? உங்க பவர்ல தான் தெரியுது. அடே பவர்ல எரியலடா, இப்ப போனானே ஜவலி அவன் செஞ்ச டவர்ல எரியுதுடா. நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்கு மொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ, அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா? இப்படி எவனாவது எதையாவது கொளுத்தி விட்டு போக நீங்கள் ஊமை குத்தா முதுகில் குத்து வாங்குவீங்க. சந்திரன் மனோகாரகன். அவர் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது மனதை பாதிக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கலாம். கரெக்டத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஃபைலை வீட்டில் மறந்து வச்சுட்டு போகிறது, கடை திறக்க போகும்போது கடை சாவியை வீட்டில் வச்சுட்டு போயிடுறது, பசங்க பரிட்சை எழுத போகும்போது ஹால் டிக்கெட்டை மறந்து வீட்டில் வச்சுட்டு போகிறது, இப்படி சில சம்பவங்கள் நடக்கலாம். இந்த பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிக்க என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि. சந்திராஷ்டம தினத்தன்று ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் அல்லது அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே பால் வாங்கி கொடுத்து அம்மனுக்கும் விநாயகருக்கும் பாலாபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் உங்களை ஒரு செல்ஃபி எடுத்து அதை டெல் பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை அறிமுகப்படுத்தினது நெல்லையை சேர்ந்த ஜோதிட மாமேதை திரு NKV அவர்கள். இப்போ ரீசெண்டாக கோவை பண்டிட் விஜய் அவர்களும் இந்த பரிகாரத்தை சில பேருக்கு சொல்கிறார். பெண் குழந்தைகளுக்கு பாலினால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் வாங்கி கொடுங்க. மில்க் சாக்லேட், மில்க் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. மெயினாக ரசகுல்லா வாங்கி கொடுங்க. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு வெளியே கிளம்பும்போது அம்மாட்ட ஆசீர்வாதத்தையும் மனைவியிட்ட அன்பையும் வாங்கிக்கோங்க. ஓகே அன்பர்களே, சந்திராஷ்டமம் அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய சந்திர காயத்ரி மந்திரம் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரசோதயாது. ஓகே அன்பர்களே, இந்த சந்திர காயத்ரி மந்திரத்தை சந்திராஷ்டமம் அன்னைக்கு பாராயணம் பண்ணுங்கள். நல்லது அன்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.
ஓம் ஸ்ரீ மகா பெரியவா கிருபா கடாட்சம்.